மல்லி சீரியல் எபிசோட் நம்பர் 649. ராஜி போய் விளக்கேற்றுறாங்க, அது அணைஞ்சிருது. உடனே விஜய் வந்து, நீ தானே வாழ போகிற சுடர், நீ போய் விளக்கேற்று, இது வந்து ஒரு சயின்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது, இது உடனே எல்லோரும் அபஸ்த குளம் அது இதுன்னு சொல்லிடுவாங்க, நீ போய் விளக்கேற்று அப்படின்னு சொன்னதோட சுடர் போய் விளக்கேற்றுறாங்க. சுடர் இப்போ விளக்கேற்றினதோட ரொம்ப சந்தோஷமாக போயிடுறாங்க. விளக்கு நல்லபடியாக எரிஞ்சதோட சரி வாங்க கோயிலுக்கு போகலான்ட்டு கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே போய் இறங்கிட்டு, அப்பா எப்படியோ கோயிலுக்கு வந்துட்டோம், கல்யாணம் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுடர், ராஜி, நிஷா 3 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இவளுக்கு அப்படியே கல்யாணம் முடிச்சு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் மல்லி வந்து ஆட்டோவில் இறங்குறாங்க. மல்லியை பார்த்துட்டு சுடர் அப்படியே தகச்சு போய் போகிறாங்க. வந்துட்டியா மல்லி, நான் வந்து நீ வந்து என்னோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிறதுக்கான தான் விஜய்கிட்ட சொல்லி நான் உன்னை வர வச்சேனே, நின்று பாரு என் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு, அதுல தான் என்னோட மொத்த சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லிக்கு அப்படியே அழுவையும் ஆத்திரமுமாக வருது, அவங்களால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று நோட் சைட் ரகு வந்து அங்கே பிளான் பண்ணிகிட்ருக்காரு. சுடருக்கு வந்து எப்படியாவது கல்யாணம் முடியணும், ஏன்னா நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னா அவள் வந்து நம்மள்ட்ட நல்லா மாட்டிப்பா, விஜய் நல்லா மாட்டிப்பான், நம்மள்ட்ட பிஸ்னஸ் மூலியமாகவும் சரி மிச்ச வேறு எல்லாத்துலேயும் இதை வச்சு நம்ம வந்து நல்லா அவளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காரு. ரகு வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போது டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் எப்படி வந்துச்சு ஆனால் அவளுக்கு பாசிட்டிவ்னு, அதுதான் எனக்கு நானுமே எதுவுமே செய்யலை, அவளும் எதுவும் செய்யலை, வேறு மற்றபடி யாருமே செய்கிறதுக்கும் ஆள் கிடையாது, அப்போ எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் வந்து கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகுவுக்குமே ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்போ ரகுவே ஒரு சொல்கிறாரு யோசிச்சு, ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை வந்துட்டு கதிரேசன் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, கதிரேசன் ஏதாவது சில பல வேலைகளை பார்த்துருப்பாரோ, அதில் ஒரு பங்காக இருப்பாளோ இவ அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து அதை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது புது கதையாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சு அவர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா. சரி, நெக்ஸ்ட் எபிசோடு எப்படி இருக்குன்னு நாளைக்கு வரக்கூடிய எபிசோடை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.